கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு இன்று பெருகுவதாக. இன்று ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் இந்த 12 கோத்திரங்களுக்குரிய ஆசீர்வாதங்களில் ஆசேருக்கான ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அது என்ன என்று பார்க்க போகிறோம். அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாமும் அதை சுதந்திரத்து கொள்ள போகின்றோம். இன்று உபாகமம் 33வது அதிகாரம் 24-25 வசனங்கள். ஆசேர் புத்திர பாக்கியமுடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றான். இங்கு மோசே மூலமாக இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொன்னார். அடுத்து ஆதியாகமம் 49 யாக்கோபு ஆசேரை குறித்து எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சொல்லி ஆசீர்வதித்தார் என்று பார்க்கலாம். ஆதியாகமம் 49:20 ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாக இருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். பிரியமானவர்களே, இங்கு அருமையான நல் வார்த்தைகள் ஆசேரை குறித்து, ஆசேர் கோத்திரத்தை குறித்து இங்கு வசனிக்கப்படுகின்றது. இந்த ஆசேர் யார் என்று பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 30வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். லேயாளுடைய வேலைக்காரி சில்பாள் யாக்கோபுக்கு மறுமனையாட்டியாக கொடுக்கப்படுகிறாள். அப்பொழுது அவள் முதலாவது காத்தை பெற்றெடுத்தாள் என்று நாம் நேற்று பார்த்தோம். இரண்டாவது ஆசேரை பெற்றெடுக்கிறாள். அப்பொழுது லேயாள் நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள். லேயாள் இந்த குமாரனுக்கு ஆசேர் என்று பெயரிடுகின்றாள். நான் பாக்கியவதி என்று சொல்லி இந்த பிள்ளைக்கு ஆசேர் என்று பெயரிடுகின்றாள். இது யாக்கோபுக்கு 8வது குமாரன். பிரியமானவர்களே, அந்த ஆசேருக்கு அருமையான வாக்குத்தத்தங்கள் என்ன என்றால், ஸ்பெஷலாக பாருங்களேன், உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலனும் இருக்கும் என்பது. அப்படி என்றால் என்ன? இந்த பூமியில நம்ம வாழ்ந்திருப்பதற்கென்று ஆயுசு நாட்களை கர்த்தர் குறித்து வைத்திருக்கின்றார். ஒருவேளை 80 வயது, 90 வயது, அதற்கு மேலே அதிக கிருபையினாலே 90 வயதுக்கு மேலேயும் வாழலாம். என்னுடைய பாட்டி, தாத்தா என்று எடுத்துக்கொள்வோமானால், என்னுடைய தகப்பனாருடைய தாயார், என்னுடைய தாய் வழி பாட்டி, அவர்கள் 97 வயது நிறைவு பெற்ற பின்புதான் அவர்கள் மரித்தார்கள். இவர்களெல்லாம் அந்த நாட்களில் அவர்கள் நாட்களுக்கு தக்க பலனாக இருந்ததை நான் பார்க்கின்றேன். அவங்க படுக்கையில் விழலை, மற்றவங்க அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண வைக்கலை, அவங்களே அருமையாக கடைசி வரைக்கும் நல்லா வாழ்ந்து தான் அவங்க மரித்தாங்களே தவிர அவங்க யாருமே அவங்கள சுகவீனமாக படுக்கையில் வைத்து கவனித்து அப்படியெல்லாம் அவர்கள் வாழவே இல்லை. நல்ல சுகமாக வாழ்ந்து கடைசி வரைக்கும் எல்லா ஆகாரமும் புசிக்கத்தக்கதாக இருந்தார்கள். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதான் ஆசேருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் சிறப்பானதொன்று. நாட்களுக்கு தக்கதாக பலன். எவ்வளோ காலம் இந்த பூமியில் இருக்கிறோமோ அவ்வளோ காலம் நன்கு புசித்து சமாதானமாக, நம்ம நோய் இல்லாமல், பலவீனம் இல்லாமல், நம்ம அருமையாக நாம் நடமாடி நம்ம வாழ்ந்து இருக்க வேண்டும். இது ஒரு சிறப்பான ஆசீர்வாதம். மோசேக்கு 120 வயதிலும் கண்களில் ஒளி குறையவில்லை என்று பார்க்கின்றோம். காலேப்புக்கு 80 வயது ஆன பொழுதும் யுத்தத்திற்கு போய் வரத்தக்கதான பலன் இருந்தது என்று பார்க்கின்றோம். இந்த ஆசேர் கோத்திரத்தினுடைய ஒரு பெண் தான் நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம். அன்னாள் என்கிற தாயார் ஏறக்குறைய 84 வயது. அவர்கள் இரவும் பகலும் தேவனுடைய ஆலயத்திலே உபவாசம் இருந்து ஆராதனை செய்து ஜெபம் பண்ணி வாழ்ந்து வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். 84 வயதில் உபவாசம் இருக்க முடிகிறது என்றால் அவர்களுக்கு அந்த கோத்திரத்திற்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் அப்படியே பலிக்கின்றது. பார்த்தீர்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட இந்த ஆசீர்வாதத்தை நாம் உரிமையாக்கி கொள்ளுவோம். ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தில் நான் உயிரோடு இருக்கும் நாட்கள் அளவும் நல்ல பலனோடு இருக்கணும், நல்ல சுகத்தோடு இருக்கணும், நாட்களுக்கு தக்கதாக பலன் இருக்க வேண்டும். நான் சுகவீனமாகி பலவீனமாகி வேதனைப்பட்டு மற்றவர்களுக்கு நான் பாரமாக இருக்கக்கூடாது என்றெல்லாம் கூட நம்ம கேட்கலாம்.
அதனோடு கூட இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும். அப்படி என்றால் என்ன? நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, எதிலும் குறைவில்லாத, எந்த தேவைக்கு மற்றவர்களிடம் போய் நின்று கை நீட்டி நிற்காதபடிக்கு ஆசேருடைய எல்லையிலேயே இரும்பும் வெண்கலமும் பாதரட்சியின் கீழே இருக்கும். அவனுடைய எல்லையிலேயே இருக்குது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள். இரும்பும் வெண்கலமும் பாதரட்சியின் கீழே இருக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம், ஒன்றுக்கும் குறைவில்லாத வாழ்க்கை. அதனோடு கூட ஆதியாகமத்தில் சொல்லப்படுகிறது, அவன் ஆகாரம் கொழுமையா இருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். அவன் அது மாத்திரமல்ல, ஆகாரத்திலும் குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதம். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் நம்முடைய ஆகாரத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆகாரம் கொழுமை உள்ளதாக, பலன் கொள்ள வாழ்ந்திருப்பதற்கு நல்ல ஆகாரம் என்ன நம்முடைய சரீரத்திற்கு தேவையோ அதையெல்லாம் புசித்து வாழ்ந்து நம்ம சுகத்தோடு இருப்பதற்கு ஒரு ஆசீர்வாதம். ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாக இருக்கும். அதனோடு கூட ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை கொடுப்பானாம். அப்ப ராஜாக்களுக்கு தேவையான ருசியான ஆகாரங்கள், கொழுமையானவைகளை கொடுக்கத்தக்கதான அவருடைய கரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரமாக இருப்பதை பார்க்கின்றோம். அதனோடு கூட பாருங்கள், ஆசேர் புத்திர பாக்கியமுடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். பாருங்களேன், எண்ணெயில தன் காலை தோய்க்கத்தக்கதாக. இன்றைக்கு நம்மலாம் என்ன செய்கிறோம்? எண்ணெய் வாங்கினோம்னா 1 லிட்டர் எண்ணெய் எத்தனை நாளைக்கு வருது என்பதை கணக்கு பார்த்து அதை ஸ்பூனில் எடுத்து நம்ம ஊற்றி நம்ம சமையல் பண்ணிக்கிறோம் இல்லையா? 1 லிட்டர் எண்ணெய் எத்தனை நாளைக்கு வருது, ஒரு மாதத்திற்கு எத்தனை லிட்டர் தான் வாங்கணும், இதற்குள்ளாக வீணாக செலவழிக்க கூடாது என்று சொல்லி நம்ம கணக்கு பார்க்குறோம் இல்லையா? பெண்கள்லாம் இப்போ எண்ணெயை கூட நம்ம என்ன பண்ணுறோம்? கணக்கு பார்த்து தான் நம்ம செலவு பண்ணிக்கின்றோம் இல்லையா? அப்போது ஆனால் அந்த ஆசேருக்கு பாருங்களேன், அதில் கூட ஒரு ஆசீர்வாதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட ஒரு செழிப்பு. காலை எண்ணெயிலே தோய்ப்பானா. பாருங்களேன், பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்பது போல ஆசேருடைய பாதையில எண்ணெயாய் பொழிகின்றதாம். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை. அதனோடு கூட அவன் புத்திர பாக்கியம் உடையவனாய் இருப்பான். அவன் சந்ததிக்குரிய ஆசீர்வாதம். சந்ததிக்கு குறைவு கிடையாது, மலடு கிடையாது, ஒரு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்காது. அதே நேரத்தில் அவன் சகோதரருக்கு பிரியமாக இருப்பான். இப்போ பாருங்களேன், எல்லார் கண்களையும் தயவு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். பகையே இல்லை, பொறாமையே இல்லை, இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கு. அவன் பாதரட்சியின் கீழே இரும்பும் வெண்கலமும் இருக்குது. காலை எண்ணெயிலே தோய்க்கின்றான். கொழுமையானவைகள் அவன் எல்லையில இருக்கின்றது. ராஜாக்களுக்கும் கொழுமையானவைகளை கொடுக்கத்தக்கதான் அவன் கரம் தாராளமாக இருக்கின்றது. அப்படி என்றால் அவனுக்கு பொறாமை இருக்கும் அல்லவா? ஆனால் அவனுக்கு பொறாமையே இல்லையா? வசனம் சொல்லுது, சகோதரர்களுக்கு பிரியமாயிருப்பானா. பிரியமானவர்களை மற்றவர்களும் அவனிடத்திலே பிரியமாய் இருக்கத்தக்கதான அவனுடைய சுவாபம் அன்பு நிறைந்ததாக, இரக்கம் நிறைந்ததாக, தயவு நிறைந்ததாக, தாராள உள்ளம் இருப்பதனால தான் மற்றவங்களும் அவன் மேலே பிரியமாக இருக்க முடிகின்றது. இன்றைக்கு இந்த நன்மைகள், இந்த ஆசீர்வாதங்கள், ஆசேர் கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நானும் உரிமையாக்கி கொள்ளுகிறேன். ஆண்டவரே, நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேல் தான், என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்தபடி ஆசேர் கோத்திரத்தாருக்கு நீர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தங்களை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உரிமையாக்கி கொள்ளுகின்றோம். ஆண்டவரே, அப்படியே நீருடைய பிள்ளைகளை நீர் எல்லா விதங்களிலும் ஆசீர்வதித்து ஆண்டவரே சகோதரர்களுக்கு பிரியமானவர்களாக இருக்க பண்ணுவீராக. மற்றவர்கள் மத்தியில் இருக்கிற பொறாமைகள், எரிச்சல்களை எல்லாம் தனிய பண்ணி ஒவ்வொருவரும் பிரியமாய் நடந்து கொள்ளும்படியான ஆண்டவரை ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.